வாழ்க வளமுடன். வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் இந்த 2020 ஃபுல்லாக என்ன ப்ராடக்ட் பண்ணணும், அதில் எனக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு மட்டும் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் நான் ரத்தி கிரியேஷன் வாட்டர் மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோர் தென் 50% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சோல்ட் ஆகிடுச்சு, தேங்க்ஸ் டு த கஸ்டமர்ஸ். அண்டு இப்போது நான் செல் பண்ண ஆரம்பிச்சதுனால அதை வந்து லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் நேம் தேவைப்பட்டது. அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரத்தி கிரியேஷன்ஸ் அப்படின்னு வச்சோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த இயரிங் வந்து ஐலாண்ட் இயரிங், என்னோடய ஃபேவரட் இயரிங். இது வந்து ஸ்டெட்ஸ் தான் வருது. உங்களுக்கு ஹேங்ஸ் வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். பட் ஸ்டெட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. உள்ளே வந்து கோல்டு ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது கிளைடிங் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஐலாண்ட் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் இதில். அது வந்து ஷிம்மர் எஃபெக்ட் இருக்கும், ஒரு வயலட் ஷிம்மர் எஃபெக்ட். அண்ட் அடுத்த இயரிங்ஸ், இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோல்டு லாங் இயரிங்ஸ், கோல்ட் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஷிம்மர் எஃபெக்டோடு கொடுத்துருக்கேன் நான். கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து வீடியோ வந்து டுட்டோரியலில் போடுறீங்க, நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம்ல அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து என்ன குவாலிட்டியாக இருக்கா, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்து தான் வாங்குவேன். அதே மாதிரி நான் செல் பண்ணும் போதும் என்னோடய கஸ்டமர்ஸும் அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த பெண்டன்ட் நான் வந்து ஒரு பொருளை கஸ்டமருக்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த பொருளை வந்து எந்த அப்சைக்கிள் ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே மோஸ்ட்லி இம்போர்ட்டடாக இருக்கும், இல்லைனா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல்கஹால் இங்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரேஞ்சர் ப்ராடக்டோடது. இப்போது கஸ்டமர் என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதை நான் எப்படி செஞ்சேன், அதில் அந்த பொருளை என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்கேன் நான், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதில் சீக்ரெட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க அந்த ஒரு பென்னண்ட்டை வியர் பண்ணும்போது இதில் இவ்வளோ ஒர்க் இருக்கா, அதுதான் பியூர் ஹேண்ட்மேடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பெண்டன்ட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பெண்டன்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 24 hours காய விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி விடும் போது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வால் இருக்குது. அவன் வந்து உள்ளே விரலை விட்டுட்டான். அவன் விரல் விட்டதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்துச்சு. அதாவது தண்ணிக்குள்ளே கல் போட்டோன்னா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்துச்சு. அதனால் இந்த பெண்டன்ட் நான் செல் பண்ணல. இது என்னோடய ஃபேவரட் பெண்டன்ட்டாக அப்படியே பத்திரமா வச்சுட்டேன். அவன் குறும்புத்தனத்தினால இந்த ஒரு எஃபெக்ட் வந்துச்சு. அண்ட் அடுத்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஷீஷோர் பெண்டன்ட். இதில் வந்து ரியல் சாண்ட் அண்ட் மினியேச்சர் சீஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பெண்டன்ட்டாக போயிடுச்சு. எல்லாத்துக்குமே, என் கசின்ஸ் ஆகட்டும் இல்லை என்னோடய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது வந்து கோல்டு ஃபாயில் பெண்டன்ட். எனக்கு இந்த ஆல்கஹால் இங்க்னால் ரொம்ப இஷ்டம். ஆல்கஹால் இங்க்கில் வர பெண்டன்ட்டை வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அது எப்படி வரும், ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது வராது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பூவை வந்து மைக்ரோசூம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த போலன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஸ்ட்ரீக்ஸ் வந்து கீழே வந்து டச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம எப்படி வரும்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதனால எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஆல்கஹால் இங்க் பெண்டன்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் வந்து எட்ஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், ஆல்கஹால் இங்க் பெண்டன்ட்னு ரொம்ப அழகான பெண்டன்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து நம்ம பண்ணும் போது ஒரு பேர் மாதிரி இன்னொரு பேர் கண்டிப்பாக வராது. அதனால் இது எல்லா பீஸுமே வந்து யூனிக்கான பீஸாக இருக்கும். அதாவது ஒன்ஸ் ஒன்று பண்ணிட்டோன்னா அது மாதிரி மறுபடியும் வந்து வரவே வராது. அந்த கலர் காம்பினேஷன் வந்து வரவே வராது. நம்ம என்ன தான் அதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாலும், சேம் டைமிங் யூஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருக்க பெண்டன்ட்டோட கலரும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, அவ்வளோதான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கு, டோட்டலி டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குது பாருங்கள். அதனால தான் சொன்னேன், இது வந்து பாப்அப் பண்ணும் போது அந்த 24 hours கழிச்சு அந்த பெண்டன்ட்டை வெளியே எடுக்கும் போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்தது ரியல் ஃப்ளவர் இயரிங்ஸ் தான்.
இதுவும் வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் இயரிங்கும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த பூ வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் இதுவும் வந்து ஆல்கஹால் இங்க்கு. ஆனால் நான் வந்து ஒயிட் இங்க் யூஸ் பண்ணாமல் வெறும் பியோர் பிங்க் அண்டு எல்லோ யூஸ் பண்ணேன். ஆனால் அது எல்லோ ஷேடே தெரியாமல் அது வந்து ஆரஞ்ச் ஷேடாக மாறிடுச்சு. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா மேட் ஃபினிஷ் கொடுக்கும், டியூவல் டோன் மாதிரி காமிக்கும், நம்மளுக்கு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் மாதிரி காமிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்தது வந்து ரெசின் ட்ரே. இதுவும் என்னோடய ஃபேவரெட். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் அதுவே ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுதான் கைஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்றத, எப்படி பண்ணினேன் அப்படின்றத மெயினாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நான் எங்கே வாங்கினேன், என்ன பண்ணேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். அண்டு வாங்கி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஆனால் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.